கடைக்கு வந்தோமா. ஃபஸ்ட்டு நான் தனியாக தான் வந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மழை வந்துருச்சா, சரி நீ தனியாக போக வேண்டாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு அப்புறம் 2 பேரும் ஒரே வண்டியில் வந்துட்டோம். வந்தால் கரெக்டாக 5 மணிக்கு வந்து வீட்டில் இருந்து 7 மணி ஆக போகுது. இன்னமும் எனக்கு முடியல வேலை. அது போகிற ஒரு சைக்கிள்காரங்க ஓட்டப் பண்ணிட்டு போகிறாங்க. வந்துட்டு இன்னும் ஓட்டுது அவ்வளோ ஸ்லோவாக ஓடுது. சைக்கிள்காரங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்லோவாக போகுது. எப்போ போய் சேரதுன்னு தெரியல. இது நம்பி இது கூட வந்து தப்பாக போச்சு. கொஞ்சம் தூரம் நான் ஓட்டினேன். தயவு செஞ்சு வண்டியை கொடுத்துரு சொல்லிட்டு வண்டியை வாங்கிச்சு. நீ வண்டி ஓட்டுறியோ என்ன பண்ணுறியோ உன்னோட வண்டியோட வச்சுக்கோ, என் வண்டியை வச்சு நீ ரிஸ்க் எடுத்து விளையாடி பார்க்கணுன்னு ஆசைப்படாதுன்னு சொல்லிட்டு வாங்கிருச்சு. ஓட இப்போ காலி ஆயிடுச்சு. இப்பயும் ஸ்லோவாக தான் போகுது இந்த மங்கூஸ் மண்டை. என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ சிக்னல் வந்துச்சா சொல்லவே வேணாம், அவ்வளோதான். ஆமாம், உன்ன மாதிரி வண்டி ஓட்டினா ரோட்டில் ஒருத்தவங்களும் இருக்க மாட்டான், எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி தான் இருக்க. நான் என்ன மாதிரி வண்டி ஓட்டினா வேறு என்ன பண்ணணும் பார்த்தீங்களா? என்ன மாதிரி வண்டி ஓட்டி போனால் ரோட்டில் ஒரு ஆள் கூட எடுத்து அப்பெல்லாம் வர முடியாதான். எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக ஒன்று இப்போ அவனுக்கு பையன் இல்லை. ஓட்டுற வண்டியை பார்த்தாலே நான் எப்படிலாம் சொல்கிறது மங்கூஸ் மண்டை. நான் நல்லா தான் போட்டுறேன், நான் கரெக்டாக தான் இது பண்ணுறேன். என் மேலே குட்டை சொல்லுதுமா. இது ஸ்லோவாக போகிறதுக்கு என் மேலே சொல்லுது. உன் கூட வந்ததுக்கு மாட்டு வண்டி ஓட்டுறாங்க பாரு, அவங்க கூட போயிருந்தா கூட நேரம் வீட்டுக்கு போயிருக்கான். நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்படி நீங்கள் வீட்டுக்கு போனாலே போதும். அடுத்து நிம்மதியாக வீட்டுக்கு போனால் போதும். இந்த மாதிரி எங்கன்னா இடிச்சிட்டு எங்கன்னா உடச்சிட்டு ஓட்டுட்டாதான். சரி, நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு எத்தனை பேர் இடிச்சு சொல்லி பார்க்கலாம். ஏன் கேட்குற? டெலிஃபோன் ஒயர் டெலிஃபோன் ஒயரெல்லாம் அறுத்து வீட்டுக்கு டெலிஃபோன் ஒயரை வந்து சுத்திக்கிச்சு, வண்டி சுத்திக்கிச்சு. யாரு மேலே நம்ம எவ்வளோ இதுவாக வண்டி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சுப்போம். அது முதல் எல்லாரும் பண்ற தப்பு தான். பதட்டத்துல டெலிஃபோன் ஒயரை சுற்றுறது, மரத்தில் இருந்து இடிக்கிறது, யார் எதிர்க்கு வராங்களா அரசியல் சகஜமாப்பா. இல்லை, ஒழுங்கா ஓடிட்டு வர வண்டிக்காரன் மேலே போய் இடிக்கிறதா? நான் நிறுத்தி வச்சிருந்த வண்டி மேலே தானே இடிச்சா போயிட்டு. அதுதான் ஓடுற வண்டியில் இடிச்சா கூட பரவாயில்ல, நிறுத்தி வச்சுக்கிற வண்டியில் இடிக்கிறியா நீ? அது வந்து முதல் ஓட்டும்போது எல்லாருக்குமே அப்படிதான். முதல்ல வந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் அப்படிதான் ஆகும். அது வண்டி ஓட்டி பழகினப்போ அப்படி தைரியமா நான் பண்ணேன் தானே. நான் கூட யாருன்னா அடிச்சு பழக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் உங்களை ட்ரைனிங். அது நான் கிடையாது, என்ன ஆள் கிடையாது. பார்த்தீங்களா?